சரியாக இன்றைக்கு 35 வருடங்களுக்கு முன்னர், அதாவது 1990 ஆண்டு 8ஆம் மாதம், இதே மாதம் 25ஆம் திகதி மாலை பொழுதில் மண்டதீவில் ராணுவம் ஊடுருவுகிறது. அந்த இடத்தில் மண்டதீவு, அல்லப்பிட்டி, மங்கும்பான் பகுதிகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் இதுவரை 84 பேர் இதுவரை எங்கவென்றே தெரியவில்லை, காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள். மிகுதி சிறு எண்ணிக்கையானவர்கள் அந்த மண்டதீவில் அந்த கால பகுதியில் மொரட்டுவையை சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி இருந்ததாகவும், அந்த சிங்கள பெண்மணி ராணுவத்தினருடன் கதைத்து சில பேரை விடுதலை செய்ததாகவும், ஓரிருவரை முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விடுதலை செய்ததாகவும், மற்றவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு கிணறுகளில் போடப்பட்டுள்ளார்கள். 3 கிணறுகள் இருந்தது. உண்மையாவே மண்டதீவில் 3 மனித புதைகுழிகள் இருந்த இடத்தில் மீள்குடியேறிய கால பகுதியில் மண்டதீவு கிழக்கு தெரு 1ஆம் வட்டாரத்தில் முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு முன்னால் உள்ள கிணற்று வேலை செய்யும் போது அங்கே 6 மனித சடலங்கள், கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்ட நிலையில் 6 மனித சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதன் பின்னர் 2004ஆம் ஆண்டு அதே 2ஆம் வட்டாரம் கிழக்கு தெரு தோட்டக்காணியில் இன்று வரை 55 தொடக்கம் 60 வரையான சடலங்கள் ஒரு கிணற்றில் இருக்கிறது. இது தொடர்பாக கண்கண்ட சாட்சிகளாக கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஓரிருவர் இன்று வரை உயிரோடு இருக்கிறார்கள் சாட்சிகளாக. இவ்வாறு 58 தொடக்கம் 60 சடலங்கள் அந்த கிணத்திலும், மண்டதீவு தேவாலயத்துக்கு முன்னால் இப்போது ஆர்சி வித்யாலயம் அமைந்துள்ள கிணத்தில் 7 தொடக்கம் 10 சடலங்கள் இருக்கிறது. மற்றொரு 2004ஆம் ஆண்டு சமாதான கால பகுதியில் அதே 55 தொடக்கம் 60 சடலங்கள் உள்ள கிணறுகளில் பல்கலைக்கழக மாணவர்களால் ஒரு நினைவு தூபி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அதில் மனித புதைகுழி உள்ளது என்றதை உறுதிப்படுத்தித்தான் அதில் மங்கும்பானை சேர்ந்த 3 பேர், அல்லப்பட்டியை சேர்ந்த 8 பேர், மிகுதி மண்டதீவை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் கைதாகி விடுதலை ஆனவர்களின் 35 வருடங்களுக்கு முதல் நடந்த விடயம் என்றாலும் அவர்கள் தங்கள் ஞாபகத்தில் இருக்கிற விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். அவ்வாறு நினைவு தூவி கட்டப்பட்டதும் பின்னர் சமாதானம் குழம்பிய கால போதில் அந்த நினைவு தூவியும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பிள்ளைகள் காணாமல் போனதென்ற அம்மா என்ற எழுத்து மூல கடிதம் மண்டதீவில் இன்னும் இருக்கிறார். 3 பிள்ளைகள். அவர் நடந்த அத்தனை விஷயங்களையும் எழுதியிருக்கிறார். டக்ளஸை சந்தித்திருக்கிறார், டென்சல் கோப்பக்கழுவை சந்தித்திருக்கிறார், மகேஸ்வரி வேலாயத்தை சந்தித்திருக்கிறார். இன்று வரை தேடிக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் எங்கே என்று. சாட்சிகள் இல்லை என்றால் இது என்ன? இது அவாவின் எழுத்து மூலம் தவிசாளர் அவர்களே. இடம் இருக்கு, ஆளும் கட்சி கொள்றீங்க, நான் காட்டுற இடத்தை கிண்டுங்க. செலவு நான் எடுக்கிறேன். எத்தனை லட்சம் போனாலும்